தமிழா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஏசி பற்றி பார்ப்போம். சம்மர் டைம் வெயில் கொளுத்துது. ஸோ ஏசியோட டிமாண்டும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேனசோனிக் ஸ்ப்ளிட் ஏசி ஸ்மார்ட் ஏசி. ஸோ இந்த ஏசி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் சம்மர் டைமில் இந்த வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தேன். இந்த ஏசியில் குறிப்பாக ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்னங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள், சொல்கிறேன். ஸோ இந்த பேனசோனிக் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேட்டர் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணி வருது. அது என்னங்கிறத கண்டினியூவாக நான் சொல்கிறேன். இது வந்து ஏஐ எனேபிள்டு ஏசி. ஸோ ஸ்மார்ட் ஏசி இது. மீரே ஆப் சப்போர்ட் ஓடி வருது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. 1.5 டன் ஏசி இது. 5 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங் ஓடி இது வருது. அப்புறம் அலெக்ஸா சப்போர்ட்டும் இதில் உண்டு. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன். ஏசியில் என்ன தான் பெரிதாக டிசைன் பண்ண முடியும், பட் வந்து ஒரு க்ளீனான ஒரு டிசைன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. தேவையில்லாத நேரத்தில் இதை வந்து டிசேபிள் பண்ணி கூட வச்சுக்கலாம். கீழே வந்து இந்த ஸ்விங் ஆக்ஷன் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு லுக்கில் இது வருது. ஸோ இந்த அவுட்டோர் யூனிட் இப்படி இருக்குது, கிரேஷ் கலரில் வருது. இது ஒரு சூப்பர் டைமாங்கிற ஒரு மெட்டீரியலில் இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அலாய் மெட்டீரியல். இதில் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸுக்கான ஆன்டி கரோசிவ் வாரண்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஷீல்டு ப்ளூ ப்ரொடெக்ஷன் தராங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஆன்டி கரோசிவ் கோட்டிங் ஓடி இந்த எக்ஸ்டர்னல் யூனிட் மற்றும் இன்டர்னல் யூனிட் வருது. ஸோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் போத் அவுட்டோர் மற்றும் இன்டோர் யூனிட் வருது. ஸோ கம்பெனிலே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தந்துட்டாங்க. நீட்டாக வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி வாலில் வந்து மவுண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கே வைக்கிங் பொறுத்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் காஸ்ட் அது வேணும்னா வரும். ஏன்னா வந்து எனக்கு வந்து கீழே ரூம்லேருந்து அவுட்டோர் யூனிட் வந்து டெரஸில் வச்சுருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லென்த்துக்கான அந்த காப்பர் பைப்பு வந்து போட வேண்டியிருந்தது. அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் யூனிட்டை வைக்கிறதுக்கான ரேக்கும் வந்து தனியாக பே பண்ண வேண்டியிருந்தது. பட் நீங்கள் ஆஃபர் எதாவது இருக்கான்னு பார்த்துங்க நீங்கள் வாங்கும்போது. ஸோ சம்மரில் ஆஃபர்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ மேட்டப் ப்ரோட்டோகால் சொன்னேன்ல, அது என்னங்கிறத குயிக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இப்போ பல பிராண்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் வருது, பல ஆப் இருக்குது, பல கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, iOS இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, பல டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லாம் கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணதுக்கான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் தான் இந்த மேட்டர் ப்ரோட்டோகால். இது வந்து கனெக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட் அலையன்ஸ்னு ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் இது வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ எல்லா பிராண்டும் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு காமனாக ஒரு லாங்குவேஜ் மாதிரி நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சாதனமும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பேசுகிறதுக்கு. ஸோ இதில் வந்து வரதுனால இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ வரக்கூடிய பல டெக்னாலஜிகளில் புது ஆப் வருது, இல்லாட்டி புது ஸ்மார்ட் ஐஓடி டிவைசஸ் வருது. அதிலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அந்த சப்போர்ட்டோடி இந்த பேனசோனிக் ஏசியும் வருது. இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது இதோட சில் ஃபேக்டர் நல்லாயிருக்கு. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரூம் வந்து நல்லா சில்டு எஃபெக்ட் கிடைக்குது. கூல்னஸ் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து பியூர் காப்பர் காயில் யூஸ் பண்ணுறாங்க. 4-வே ஏர் ஸ்விங் இருக்குது. ஹாரிசான்டல் மற்றும் வெர்டிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. செல்ஃப் கிளீனிங் ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. ஸோ டீஃப்ராஸ்டிங், ஃப்ராஸ்டிங், கோல்டு எக்ஸ்பேன்ஷன், அப்புறம் இந்த மெக்கானிசம் மூலமாக உள்ள அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுது. ஸோ இந்த இன்டோர் காயில் மற்றும் எவாபரேட்டரில் உள்ள அழுக்குகள் அதில் வந்து ஃப்ளஷ் ஆகிடுது. ஸோ அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் இல்லை 4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம் கிடைக்குது. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஏர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த ஏசி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து பேனசோனிக் நானோ டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. காற்றில் உள்ள அந்த அழுக்குகளை மாற்றுது. PM 2.5 பார்ட்டிகிள்ஸை வந்து இந்த ஏர் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஏர் பியூரிஃபை யூஸ் பண்ணோம்னா அது மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஏர் வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோவில் நீங்கள் அந்த ஏசி யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த வெளியே உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இன்டோர் ரூமில் உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஹியூமிடிட்டி லெவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு ஏசி அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நான் யூஸ்வலாக வந்து இந்த ஏசி வந்து இந்த ஆட்டோவில் தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். க்ளீனாக வேலை செய்யுது. ஸோ இந்த மேனுவல் செட்டிங்ஸ்லாம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணல. இந்த மீரா ஆப்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. அதை பார்ப்போம். ஸோ இதான் வந்து அவங்களோட ஆப் மீரே பை பேனசோனிக். இப்போ இதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி காண்பிக்கிறேன். ஸோ என்னோடய ஏசி வந்து பெட்ரூமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ஏசி இருந்துச்சுன்னா மல்டிபிள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரூம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஏசியை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஆப் மூலமாகவே நான் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரீங்க, வரதுக்கு முன்னாடி ஏசி எனேபிள் பண்ணுன்னா அந்த ஆப் மூலமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே ஆட்டோ மோடில் வச்சுக்கிறேன். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா
இது வந்து கூல் மோட், ட்ரை மோட், ஃபேன் மோட், ஆட்டோ. அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து இது ஆட்டோவில் இருக்குது, பட் மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குவைட், லோ, மீடியம், ஹை, அகெயின் நான் ஆட்டோலேயே நான் வச்சுக்கிறேன். பவர்ஃபுல் மோட், ஈகோ மோட் இருக்குது, க்ளீன். ஸோ இந்த செல்ஃப் க்ளீனிங் மெக்கானிசம் இருக்குது சொன்னேன்ல, ஸோ அதை இங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ரன் பண்ணால் ஏசி டிஸ்பிளே வேண்டான்னா இதை டேப் பண்ணிங்கன்னா ஏசி டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். ஸ்விங் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்விங் வேணும் அதெல்லாம் வந்து இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் வேணும் அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏசியில் எனக்கு பிடித்தமான ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த ப்ரொஃபைல்ஸ். இது வந்து டிஃபால்ட் ப்ரொஃபைல் 1 ஹவர்லேருந்து 8 ஹவர்ஸுக்கு இதில் காண்பிக்குது இல்லையா. ஸோ இது வந்து 8 ஹவர்ஸ் ரன் டைமில் இப்போ காண்பிக்குது. ஒவ்வொரு ஹவருக்கும் இந்த தனித்தனியாக நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். அதே மாதிரி எப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணணும் அதுவும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர், ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 8 ஹவர்ஸ் வரைக்கும். பட் முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங் ஹவரை வந்து டெம்பரேச்சரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹவர் வந்து டெம்பரேச்சர் 19 டிகிரியில் வச்சுக்கலாம். செகண்ட் ஹவர் வந்து அதை வந்து ஒரு 20ல் வச்சுக்கலாம். தேர்ட் ஹவர் போக போக ரூம் வந்து சில் ஆகும். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு கூலிங் வேண்டாம், அதையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், 21ல் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹவருக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ கண்ட்ரோல் பண்ணி இந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷட் டவுன் ஏசி ஆஃப்டர் ப்ரொஃபைல்னு எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹவர் எவ்வளோ ஹவர் சூஸ் பண்ணிக்கிங்களோ அந்த ஹவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆயிரும், ஏசி ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் பெர் ஹவருக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு ஹவருக்கும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த பேனசோனிக்கோட ஏசி 5 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1.5 டன் ஏசி எனக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம் இந்த ஏசியை. ஜாப்பனீஸ் கம்பெனி, ஜாப்பனீஸ் டெக்னாலஜியோடி வருது. திடமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ரிமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிமோட், அதுலேயும் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் பேக் பண்ணி தந்திருக்காங்க. இந்த சீசனில் ஒரு ஏசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேனசோனிக் ஏசியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுபடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை திரேஷ் பாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழை பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.